நம்முடைய தேவன் ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன். புதிய ஏற்பாடு நம்மை தூளும் சாம்பலும் என்று சொல்லவில்லை. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? அவருடைய குமாரர்களாக, அவருடைய குமாரத்திகளாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறது. உண்மையானவர்களே, கவனியுங்கள். ஒரு கிறிஸ்தவருடைய அடையாளம் என்ன? சகோதரத்துவம், சகோதர அன்பு. உண்மையானவர்களே, கவனியுங்கள். அன்புதான் விசுவாசத்தையே இயக்குகிறது. எனவே வியாதி என்பது தேவன் கொடுக்கிற ஒரு மறைவான ஆசீர்வாதம் கிடையாது. எனவே புதிய ஏற்பாடு நம்மை நீதிமான் என்று நான் சொல்லுகிறதே தவிர நம்மை நீசன் என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கிராமத்துக்கு போனாலும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். பட்டணத்துக்கு போனாலும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். படித்தவர்களுக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். படிக்காதவர்களுக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். கருப்பர்களுக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். வெள்ளையர்களுக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். படித்தவர்களுக்கும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். படிக்காதவர்களுக்கும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாக இருக்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. பாவ பிரச்சனை, சாவ பிரச்சனை, வியாதி பிரச்சனை, தரித்திர பிரச்சனை, பிழிசுனிய பிரச்சனைகள், மந்திரவாத பிரச்சனைகள், மாந்திரிக வேலைகள் பிரச்சனைகள், பிசாசின் கோளாறுகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், எல்லா விதமான பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது பாருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அவர் பதிலாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இங்கே. ஆகவே பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உள்ளத்திலே அழைப்பு கொடுக்கும் பொழுது, இயேசுவே நீர் ஆண்டவர், என் ரட்சகர், என் மீட்பர், எனக்காக சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், என்னுடைய பாவங்களுக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர், என்னுடைய சாபங்களை சுமந்தீர், என்னுடைய வியாதிகளை சுமந்தீர், என்னுடைய தரித்திரத்தை சுமந்தீர், என்னுடைய தீமைகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் இருதயத்திலே வாரும், என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னை விடுதலையாக்கும், என்னை காப்பாற்றும், என்னை சுகமாக்கும், என்னை வாழவையும் என்று தனிப்பட்ட விதத்தில் உள்ளத்திலே அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே வருகிறார். பாவத்தை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறார், இரத்தத்தினாலே கழுவுகிறார். பாருங்க, குடும்பத்திலே சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய சரீர சுகத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வெற்றி வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார். ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 2 விதமான அழைப்பு இருக்கிறது. ஒன்று தனிப்பட்ட அழைப்பு, இன்னொன்று பொதுவான அழைப்பு. நாம் இப்பொழுது கடந்த சில வாரங்களாக பொதுவான சில அழைப்புகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே முதலாவதாக பாருங்க, முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பாருங்க சில காரியங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே முதலாவதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக
கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பெருக்கத்துக்கென்றே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். நான்காவதாக சமாதானமாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக சுயாதீனத்துக்காக, சுதந்திர வாழ்வுக்காக, விடுதலையின் வாழ்வுக்காக, உரிமையின் வாழ்வுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆறாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆறாவதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அருமையானவர்களே கவனியுங்கள், ஆறாவதாக ஒரே சரீரமாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரே சரீரமாக இருப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரே சரீரமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் என்ன செய்யுங்கள்? இருங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழக்கடவது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வாறு இருக்கும்படியாக அழைக்கப்பட்டீர்கள்? ஒரே சரீரமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். எனவே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். ஒரே சரீரமாக இருக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரே சரீரமாக இருக்கும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரே சரீரமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை சரீரமாக இருக்கும்படிக்கு? 10 சரீரமாக இல்ல, 20 சரீரமாக அல்ல, ஒரே சரீரமாக இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப திருச்சபையில இருக்கிற நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம்? ஒரே சரீரமாக இருக்கிறோம். யாராக இருக்கிறோம்? திருச்சபையில இருக்கக்கூடிய அத்தனை விசுவாச பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒரே சரீரமாய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அநேகரான நாம் எத்தனை சரீரமாக இருக்கிறோம்? ஒரே சரீரமாக இருக்கிறோம். அநேகராகிய நாம், அநேகரம் இங்க இருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் அநேகர் கிடையாது. நம்ம எல்லாரும் யாரு? ஒரே சரீரமாக இருக்கிறோம். எல்லா கரங்களை இது சொல்லுவோம். அநேகராகிய நாங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நம்மள வேற வேற சரீரம் கிடையாது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆமென். ஒரே அப்பமாக இருக்கிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சரீரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த சரீரத்திலே
அநேக அவயவங்கள் இருக்கிறது. அப்படித்தானே? ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சரீரத்துல ஒரே ஒரு அவயம் மாத்திரம் கிடையவே கிடையாது. ஒரு சரீரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதுல அநேக அவயவங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒரே ஒரு அவய மாத்திரம் கிடையாது, அதுல அநேக அவயங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. கண் மாத்திரம் கிடையாது சரீரத்துல, காதும் இருக்கிறது. காதுகள் மாத்திரம் கிடையாது, மூக்கு என்ன செய்யுது? சரீரத்துல இருக்கிறது. மூக்கு மாத்திரம் இல்ல, பற்கள் என்ன செய்யுது? இருக்கிறது. ஒரு சரீரத்துல அநேக அவயங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரமாய் மாத்திரமல்ல, நீங்கள் தனித்தனியே அவயங்களாய் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். எனவே எப்போதும் ஒரு உணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும்? நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரம் மாம்ச சரீரம் அல்ல, இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரம் என்ற ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம். இப்படி சொல்லுங்க. நீங்க கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். என்னவா இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். இந்த கழுதை மண்ணுக்குள்ள போற கழுதை தானே, அப்படி பேசி பழகி இருக்கிறோம். பார்த்துருக்கிறீங்களா? சரீரத்தை அவ்வளவு அற்பமா, அவ்வளவு கீழ்த்தரமா என்ன செய்யறது? நடத்துறது, நினைக்கிறது. அருமையானவர்களே கவனியுங்கள். அநேகர் பாருங்க, பேசுகிறதை போல நம்ம பேசக்கூடாது. மண்ணுக்குள்ள போற கழுதை தானே, இந்த சரீரத்தை எப்படி யூஸ் பண்ணா என்ன, அதனால தான் எல்லாம் தவற வாழ்றாங்க. மண்ணுக்குள்ள போற கழுதை தானே அப்படி நினைக்கும் போது இந்த சரீரத்தை தப்பா யூஸ் பண்றது, தவறா யூஸ் பண்றது. ஏன்னா அறிவு இல்லை, சென்ஸ் இல்லை, கூறு இல்லை. இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரம். நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உள்ளத்துல எழுவும் பொழுது இந்த சரீரத்தை இப்ப நான் பேணி பாதுகாக்க ஆரம்பிப்பேன், கவனமா பாத்துக்கிற ஆரம்பிப்பேன், பத்திரமா பாத்துக்கிடுவேன், ஒழுங்கா பாத்துக்கிடுவேன். இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்த சரீரம். இந்த சரீரத்துக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயம் என்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம், ஒரு அறிவு வரும் பொழுது இப்ப இந்த சரீரத்தை கொண்டு போய் தவறான உறவுக்கு, அசிங்கமான உறவுக்கு, கீழ்த்தரமான காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாரும் இருக்கிறீங்களா? உலகத்தை அப்படி இருக்கிறான், தாறுமாறா போறான். மண்ணுக்குள்ள போற கழுதை தானே, மனுஷி சாப்பிட்டு போறா அப்படின்றாரு ஒருத்தர். அன்னைக்கு விலங்கு நினைக்கிறேன். உலக மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டு, சத்தியத்தை கற்றுக்கொண்டு இந்த சரீரத்தை கவனமா என்ன செய்யணும், பார்த்துக்கிறணும். ஏன்னா இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயம். இதை பத்திரமா பார்த்துக்கிறணும். கர்த்தர் கண்டிப்பா கணக்கு கேட்பாரு, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? மண்ணுக்குள்ள போற கழுதை தானே அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வாய்க்குள்ள ஊத்துறது. எல்லாம் இருக்கிறீங்களா? பார்த்தீங்களா டிவியில் எத்தனை பேர் மறிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி சாராயத்தை குடிச்சு. அப்ப சரீரத்தை குறித்த ஒரு மதிப்பு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை எடுத்து குடிச்சிருப்பானா, அதை யோசிப்பானா, அதை சிந்திப்பானா? எல்லாம் யோசித்து பாருங்க, எல்லாம் யோசித்து பாருங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களும் ஞானஸ்தானம் பெற்றவர்களும் அப்படி பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா அது சரி கிடையவே கிடையாது. அவன் என்னென்னத்தையே ஊத்துறான்,
நாம தவறான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், உள்ள ஊத்திக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு தேவையில்லாதெல்லாம் உள்ள போட்டு அப்பப்ப ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடந்துட்டு வர்றோம். எல்லாம் இருக்கிறீங்களா? சரியா புரிந்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய தனித்தனி அவயமா என்ன செய்கிறோம்? எனவே எப்போது ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும், நான் கிறிஸ்துவின் சரீரம். எத்தனை புரிகிறது? இப்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயம். எனவே உங்க சரீரத்தை பத்திரமா பாத்துக்குங்க, கவனமா பாத்துக்குங்க. ஆமே கண்ட இது தின்றது அப்படியே கொதிக்கிற சூடா கொதிக்கிறத வாய்க்குள்ள ஊத்துறது, பல்லு அப்படியே கடகடான்னு ஆடிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஐஸ்கிரீம் ஆடி குடிக்கிறது, அப்படியே அதை விட டான்ஸ் ஆடிடும் பல்லெல்லாம். கொஞ்ச நேரம் கழிச்சு புளிச்ச பொருள் மாம்பழம் நெல்லிக்காய் சாப்பிட்றது என்ன ஆகும் பாருங்க பல்லு. அப்புறம் வந்து பாஸ்டர் பல்லு போச்சுப்பா. என்ன பல்லு போச்சு? சரீரங்க கர்த்தருடைய சரீரம். சொல்றது உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? அவன் சாராயத்தை குடிச்சு சரீரத்தை கெடுக்கிறான், நம்ம எப்படி கெடுக்கிறோம் பாருங்க. நம்ம அவனை சொல்றோம் இந்த அப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான்ட்டு. நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் பார்ப்போம். ரசிக்கப்பட்டவங்க இல்லை இருக்கிறீங்களா? இருக்கீங்களா? போயிட்டீங்க. சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஒழிச்சு வச்சு சாப்பிடுறது, அது பல்ல பூரா ஒட்டி என்ன சரி பல்லெல்லாம் போய் அதை போய் கொடுக்குறதுக்கு காசெல்லாம் செலவழிச்சு 10 நாள் அதனால படுத்து கிடந்து வேலையெல்லாம் கேட்டு என்ன, நான் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயம் நானு, இதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்ற உணர்வு கிடையவே கிடையாது. இஷ்டம் போல அடிக்கிறது, ஓகேவா, ஒரே ஒரு வாழ்க்கை என்ஜாய் அடிச்சு தள்ளுவோம் அப்படின்னு போயிடுது. என்ஜாய் பண்ணுறது தப்பு இல்லை, சாப்பிட்றது தப்பு இல்லை, நல்ல உணவுகளை சாப்பிட்றது தப்பு கிடையவே. நல்லா சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, கவனமான செய்யுங்க, சாப்பிடுங்க, சரீரத்தினுடைய கண்டிஷனை பொறுத்தனை செய்யுங்க, சாப்பிடுங்க, விட்டு புகுந்துடாதீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நிதானமான செய்யுங்க, எதையுமே எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டு நிதானம் தவறிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் கைப்பிடிச்சு நிதானம் தவறிடக்கூடாது. எதுல? இந்த உணவு விஷயத்துல. இந்த உணவு விஷயத்துல நிதானம் புகுந்துருது சில ஆட்கள். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி புகுந்துறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்ப எப்போது ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும், நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயம் வேண்டும். அது மாத்திரமல்ல, திருச்சபையில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளை பார்க்கும் போதும் இவர்களும் கிறிஸ்துவின் சரீரம் என்கிற ஒரு பார்வை நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? நான் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயம், அந்த உணர்வு இருக்கணும். அது மாத்திரமல்ல, திருச்சபையில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகள், சக விசுவாசிகள், சபைக்கு வரக்கூடிய அத்தனை விசுவாச குடும்பத்தார், அவர்களும் யார்தான்? கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயம் என்கிற ஒரு பார்வை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மாம்ச பார்வைகள் இருக்கக்கூடாது. மாம்ச பார்வைகளை ஒழித்து தள்ள வேண்டும். மாம்ச பார்வைகளை ஒழித்து கட்ட வேண்டும். சில விசுவாசிகளை மற்ற விசுவாசிகள் பார்க்கும் போதே அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்க இந்த ஜாதி, எங்க சபைக்குள்ள. நான் சொல்றது புரியுதா? சபைக்கு வரும்போது சபையில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளை பார்க்கும்போது இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த சமுதாயம், அந்த பார்வை இருக்குது பாருங்களேன். அந்த பார்வையே நம்மளை தோக்கடிச்சிடும், நம்மளை கீழே தள்ளிடும். சபைக்கு வரக்கூடிய அத்தனை விசுவாசிகளும் அவங்க யாரு? கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயம் என்கிற அந்த பார்வை இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி என்ன செய்ய முடியும்? நாம பார்க்க முடியும். இவங்க இந்த ஜாதி, அவங்க அந்த ஜாதி, இவங்க இந்த சமுதாயம், அவங்க அந்த சமுதாயம் என்று பார்த்து கொண்டிருக்க கூடாது. இப்படி சொல்லி கொண்டிருக்க கூடாது. இது சரியல்ல.
அவங்க யாருங்க அப்படி கேட்கும் போது உடனே அவங்க ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க எங்க சபையை சேர்ந்தவங்க. சொல்லுங்க, சொல்லலாம்ல? அவங்க எங்க சபையை சேர்ந்தவங்க, எங்க சபைக்கு வருவாங்க. அங்கே ஒரு சபையை சேர்ந்தவங்க. சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது, வாய் கூசுது. ஏன் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. தைரியமா சொல்ல வாய் வர மாட்டேங்குது பாருங்க. அவங்க யாருங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரம்? ஆமா, எங்க சபைக்கு வர்றவங்க, எங்க சபையை சேர்ந்தவங்க. சொல்றதுக்கு ஒரு தைரியம் வர மாட்டேங்குது, ஒரு துணிச்சல் வர மாட்டேங்குது. பயம். எங்க நம்மளே தப்பா நினைச்சிருவாங்களோ, எங்க நம்மளே ஒரு மாதிரி மட்டமா பார்த்துருவாங்களோ. இவன் பார்த்து என்ன போகுது? இவனை சிலுவையில் தொங்குனா, இவனை ரத்தத்தை சிந்துனா, இவனை நமக்காக பாடுபட்டா, இவனை நம்மளை மீட்டெடுத்தா. எங்க சபையை சேர்ந்தவங்க சார், எங்க சபைக்கு வருவாங்க. அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க. எனக்காக ஜெபம் பண்றவங்க அவங்கெல்லாம், எனக்காக தேவ சமூகத்துல நிக்கிறவங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே நாம் நம்மை பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயம். இந்த வெளிச்சம், இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். அடுத்தபடியாக சபைக்கு வரக்கூடிய மற்ற கிறிஸ்துவ விசுவாசிகளும் அவங்களும் யாருதான்? கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயம் என்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இவர்களும் கிறிஸ்துவின் சரீரம் என்று எண்ணி நல் உறவையும் ஐக்கியத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு வெளிப்பாடோடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளை என்கிற வெளிப்பாடோடு கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? இனி எந்த ரத்தம் மீட்டு எடுத்துச்சோ அதே ரத்தம் தான் அவங்களை என்ன செஞ்சிருக்குது? மீட்டு எடுத்திருக்கிறது. எனக்கு எந்த தகப்பனோ அதே தகப்பன் தான் யாருக்கு? அவங்களுக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் என்ன செய்யறா? இருக்கிறா. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாரும் இப்படி பார்க்க பழகணும். இப்படி பார்த்து பழகிட்டோம்னா ஏற்ற தாழ்வுல என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிடும். வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்க்கலாம், சபையில பெரிய வெற்றியை பார்க்கலாம், ஊழியத்துல பெரிய வெற்றியை பார்க்கலாம். ஆமென். அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்யலாம். அந்த பூமியில நாம செய்து முடிக்கலாம், சாதித்து முடிக்கலாம். பிரிஞ்சு நிற்கும் போதுதான் தனிப்பட்ட விதத்திலையும் தோத்துடுறாங்க, எல்லா விதத்திலையும் செஞ்சுறாங்க, தோத்துடுறாங்க. பிரிஞ்சு நிற்க கூடாது. இணைஞ்சு என்ன செய்யணும்? நிற்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம். நான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். நான் கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரே தகப்பன். ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்கள். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த வெளிச்சத்துக்கு வந்துட்டோம், இந்த வெளிப்பாடுக்கு வந்துட்டோம். நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? தோற்கடிக்கவே முடியாது. ஆமென். அப்ப உங்களை நீங்க பார்க்கும்போது அப்படிப்பட்ட பார்வை வரணும். அப்படிப்பட்ட பார்வை வந்துச்சுன்னா இந்த சரீரத்தை இப்ப நீங்க மதிப்பா நடத்துவீங்க, மதிப்பா நடத்துவீங்க. இந்த தாறுமாற நடத்த மாட்டீங்க, தாறுமாற யூஸ் பண்ண மாட்டீங்க. எத்தனை புரியுது நான் சொல்றதெல்லாம்? இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரம் அப்படின்னு எண்ணும் போது இந்த சரியா தூங்க வைப்பீங்க, இதுக்கு சரியா சாப்பாடு கொடுப்பீங்க, அப்படித்தானே? சரியா யூஸ் பண்ணுவீங்க, சரியா குளிப்பாட்டுவீங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்க. ஆமா, இதுக்கு நல்ல ட்ரெஸ் வேற தேவைப்படுதாக்கும் இந்த சரீரத்துக்கு. என்னத்தையும் கிழிஞ்சதை போட்டு போ. சில ஆட்கள் இப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்தவ வட்டாரத்தில் இப்படிலாம் இருக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தக்கூடாது, பீத்தேத்தா உடுத்தணும், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. ஏன் அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட காரியத்தை சபையில போதிக்கிறாங்க. நான் தான் அடிக்கடி சொல்றது, நல்ல சபைக்கு போனோம், வசனத்தை போதிக்கிற சபைக்கு போனோம். மண்ணுக்குள்ள போற கழுதை இதுக்கு நல்ல ட்ரெஸ் தேவைப்படுதா? ஹாஸ்டலியான ட்ரெஸ் தேவைப்படுதா அப்படின்னு பைபிளை திறந்து வச்சுட்டு பிரசங்கம் பண்றது. அப்புறம் அதான் நான் போட்டு வருவேன். அழுத்து படிஞ்ச ட்ரெஸ்ஸு, பீத்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் சரீரம்.
என்கிற அறிவு வெளிப்பாடு வரும் பொழுது இதுக்கு இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துவோம். ஏன்னா என் சரீரம் இல்லப்பா, அது யாருடைய சரீரம்? இது கர்த்தருடைய சரீரம். கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே நல்ல ட்ரெஸ் என்ன செய்யணும்? போடணும், நல்லா வச்சுக்கிறணும், இது நல்லா பார்த்துக்கிறணும், நல்ல உணவுகளை இதுக்கு கொடுக்கணும். இன்னும் 10-20 வருஷத்துக்கு போகணும், சீக்கிரம் போயிடக்கூடாது. இன்னும் 10-15 வருஷத்துக்கு இருந்தா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம், தேவனுடைய திட்டத்தை செய்யலாம், நிறைவேற்றலாம். எல்லாரும் சேர்த்து பரலோகத்துக்கு போயிட்டா சுவிசேஷத்தை அறிவிக்கிறது யாரு? எல்லாரும் இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது யாரு? ஆலயத்தை கட்டுறது யாரு? எல்லாரும் மோட்சம் போயிரும் சொல்லி பிரசங்கம் பண்ணா எல்லாரும் போயிட்டு அப்புறம் யாருங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது? இந்த மற்ற ஜனங்களுக்கு எல்லாம் இவங்களாம் பாவம் இல்லை, இவங்களாம் வாழ வேணாம், இவங்களை விடுதலையாக வேணாம், இவங்கள நல்லா இருக்க வேணாம். ஆமே. ஆகவே நீங்க உங்களை பார்க்கும்போது இது கிறிஸ்துவின் சரீரம் என்று பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிறீங்க சரீரத்தை. சபைக்கு வரக்கூடிய மற்ற விசுவாசிகள் நீங்க எப்படி பார்க்கணும்? இவர்களும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயம். இவர்களும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இவர்களுக்கும் எனக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஆமே. எத்தனை விளங்கி செய்வாரு? அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதனாலே கவனி. சத்தியவேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம் எல்லாரையும் ஒரே சரீரமாக ஆக்கிவிட்டார் என்று. எனவே நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறபடினாலே நமக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது. கவனிங்க, கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரே சரீரமா என்ன செஞ்சிட்டாரு? ஆக்கிட்டாரு. எனவே நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறபடினாலே நமக்குள்ளே எந்த ஒரு பிரிவினை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிற பிரிவினையோ, மொழி பிரிவினையோ, கல்வி பிரிவினையோ, சமுதாய பிரிவினையோ, பணக்காரன் ஏழை என்கிற பிரிவினையோ இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்க கூடாது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆட்களோடு தான் சர்ச்சுக்குள்ளே ஃப்ரெண்ட் வைப்பாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? தங்களுக்கு ஈக்குவலா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் தானே செய்யுது தோத்துறோம். அங்கே ஒரு அம்மா இருந்தாங்களே சர்ச்சுக்குள்ள, இந்த அங்கே ஒரு பிரதர் இருந்தாரே, ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடிய மனுஷன், அவனை தேடி போய் அந்த சகோதரனை தேடி போய் அந்த சகோதரியை தேடி போய் சிஸ்டர்ஸ் தோத்துறோம், எப்படி இருக்கீங்க விசாரிச்சோமா, கேட்டோமா? இல்லை இருக்குங்களா? நம்ம ஒரு காலத்தில் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை தேடி வந்தாங்கல்ல, அவங்கள ஏன் ஒதுக்குறோம்? அவங்களே தள்ளி வைக்கிறோம்? நமக்கு ஈக்குவலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அதான் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயம். கர்த்தர் எல்லாரையும் ஒரே சரீரமாய் ஆக்கிவிட்டார். கர்த்தர் எல்லாரையும் ஒரே சரீரமாய் ஆக்கி இருக்கிறபடினாலே நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. என்ன பிரிவினை இருக்கக்கூடாது? ஜாதி பிரிவினை இருக்கக்கூடாது, நிற பிரிவினை இருக்கக்கூடாது, ஆமென், மொழி பிரிவினை என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. இந்த பாஷை எங்க மொழி தான் உலகத்திலே பெரிய மொழியாகும், உங்க மொழி தான் கீழே ஆகும். இது ஒரு சண்டை உலகத்துல. உலகத்துல இருந்து போட்டோம். சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நான் இந்த மொழி பேசுறேன், நான் தான் ஹை லெவல், நீ இந்த மொழி பேசுற, அதனால கீழே. யார் சொன்னது? அவங்கள யாரு? கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயம். ஆமே. என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கிடையாது. இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். எனக்கும் அவங்களுக்கு ஒரே தகப்பன். ஆமே. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? என்னைய மாதிரி நீ கலர் இல்லை, அதனால வாண்டதான் சேரமா. பார்த்தீங்களா? இல்லை, நீட்டா நல்லா அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அவங்கள்ட்ட போய் தோத்திரம் சொல்றது. சரிங்க, ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள போய் சரி கிடையாது. ஆமா, அந்த பிரதர் தானே, அந்த சிஸ்டர் என்ன அப்படி அற்பமா நினைச்சீங்கல்ல. இந்த கண்ணு உங்க காலை அற்பமா நினைச்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா?
உங்க சரீரத்தை சொல்றேன். கண்ணு இந்த விரலை இந்த காலை அற்பமா நினைக்கிறேன்னு வச்சுக்கிறோம். இப்ப கண்ணு பார்க்குற இடத்துக்கு இந்த கால் போக நினைக்கிறீங்க? கண்ணு பார்க்கறது இடத்துக்குலாம் இந்த கால் என்ன செய்ய முடியாது. கால் இருந்தா தான் என்ன செய்ய முடியும். அவன் கண்ணு எவ்வளவு அவசியமோ கால் அவ்வளவு. இந்த கண்ணு சொல்லுது, நீ காலு தானே, கண்ட இடத்துல மிதிப்ப, இல்லாத உலகத்துல அழுக்கெல்லாம் அங்கதானே செய்யும் இருக்கும், நீ ரொம்ப அற்பம் அப்படின்னு கண்ணு சொல்லுச்சுன்னா, கண்ணை போல ஒரு முட்டாளி வேற யாருக்க முடியவே. ஏன்னா கால் இல்லைன்னா கண்ணு எவ்வளவு நல்ல கண்ணா இருந்தாலும் எங்கேயுமே போக முடியாது. அதுதான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீர்கள். உங்க சரீரத்தையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2:14, 15, 16. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சமாதான காரணர் என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் இருதரத்தாரையும் ஒன்றாக ஆக்கினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தான் பகையாக நின்ற அந்த நடு சுவரை தகர்த்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தான் இருதரத்தாரையும் புது மனுஷனாக சிருஷ்டித்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தான் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக ஆக்கினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, இந்த இருதரத்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? யார் இந்த இருதரத்தார்? இருதரத்தாரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? யார் இந்த இருதரத்தார்? யார் இந்த ரெண்டு கூட்டத்தார்? யார் என்று சொன்னால், யூதர்கள், புறஜாதியார்கள். யூதர்கள், புறஜாதியார்கள், ஆபிரகாமின் சந்ததியார்கள், ஆபிரகாமின் சந்ததியாரை தவிர்த்து மற்ற எல்லா ஜனங்களும். இந்த இருதரத்தாரையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒன்றாக ஆக்கி விட்டாராம். ஒரே சரீரமாக இணைத்து விட்டாராம். ஒன்றாக பாருங்க ஆக்கி பகையாக நின்ற அந்த நடு சுவரை என்ன செய்து விட்டாராம்? தகர்த்து விட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பகையாக நின்ற அந்த நடு சுவரை அவர் எவ்வாறு தகர்த்தார்? எவ்வாறு இருதரத்தாரையும் ஒன்றாக ஆக்கினார்? எவ்வாறு ஆக்கினார் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின தம்முடைய இரத்தத்தினாலே இருதரத்தார் என்ன செய்தார்? 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள். அவருடைய ரத்தம் தான் இருதரத்தாரை என்ன செய்து விட்டது? ஒன்றாக ஆக்கிவிட்டது. இப்ப யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ரெண்டு பேரை கர்த்தர் செஞ்சிட்டாரு, ஒன்னாக்கிட்டாரு. இப்ப நான் யூதன் 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 சொல்லி என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்ட முடியாது. நான் கிரேக்கன் 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 சொல்லி நீ என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்ட முடியாது. ரெண்டு பேரையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஒன்னா ஆக்கிட்டாரு. எப்படி ஆக்கினாரு? தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்ன செய்து விட்டார்? ஒன்றாக ஆக்கி விட்டார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஒன்றாக இருந்து ஊழியங்களை செய்ய வேண்டும். ஒன்றாக இருந்து ஒன்றாக இணைந்து உதவிகளை செய்ய வேண்டும். ஒன்றாக இணைந்து சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். ஒன்றாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். எத்தனை பேர் இதெல்லாம் செய்ய போறீங்க? சபை பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கணும். ஆமென். சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஜாதி பிரிவினைகள் இருந்து வருகிறது. இது நம்முடைய சபையில் என்ன செய்யக்கூடாது? இருக்க
கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இது இந்த ஜாதிக்காரங்க எல்லாம் போகக்கூடிய சர்ச்சு, அந்த சர்ச்சு இந்த ஜாதிக்காரங்க எல்லாம் போகக்கூடிய சர்ச்சு பேசுறாங்க. இப்படி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தாரெல்லாம் போகக்கூடிய சபை, அது அந்த சமுதாயத்திலாம் போகக்கூடிய சபை. நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சமுதாயத்தில் வரக்கூடிய சபையா இருக்க வேண்டும். ஆமென். எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க வரக்கூடியவர்களாய் இந்த சபை இருக்க வேண்டும். அதான் சபை. அதான் சபை. கண் இருக்கணும், காது இருக்கணும், மூக்கு இருக்கணும், பல்லு இருக்கணும். வெறும் கண்ணாவே இருக்கக்கூடாது. நல்லா இருக்கு. புரியுதா? உங்க சரீரத்தில் வெறும் கண்ணா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கு. வெறும் காதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடம்பு முழுவதும் நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? வெறும் பல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போயிட்டு கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆகவே எந்த ஒரு பிரிவினையும் நம்ம மத்தியில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே இருக்க. ஆமென். சரி, இப்ப ஒரு கேள்வி. நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயமா இருக்கிறோம். இதுல எந்த சந்தேகம் இல்லை. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கும்படிக்கு, ஒரே சரீரமாக இருக்கும்படியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி. நாம் எல்லாரும் சரீரம் என்றால் அப்ப தலை யாரு? தலைன்னு ஒன்று இருக்குது, சரீரம்னு ஒண்ணு இருக்குது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம்னா அப்ப தலை யாரு? தலையில்லாத ஆளுங்க பார்த்துருக்கிறீங்களா? நல்லாவே இருக்கு. பிள்ளைங்களாம் பயந்துடுவாங்க. ஆமே. நாம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம் என்றால் அப்ப தலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார். அவர் தலையா இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். ஆமென். ஆகையால 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்கும் சத்தியவேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்மள சின்ன கிறிஸ்துனே சொல்லுது, குட்டி கிறிஸ்துனே சொல்லுது. எப்படி சொல்லுது? அவர் பெரிய கிறிஸ்து, நாமெல்லாம் குட்டி கிறிஸ்துன்னு சொல்லுது. ஆமென். இப்ப அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அப்படித்தானே? ஏதோ ஒரு பேர் உங்க அம்மா அப்பா வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே? நான் இப்ப உங்களுக்கு கேட்கிறேன், உங்க தலைக்கு ஒரு பேர், உங்க சரீரத்துக்கு ஒரு பேரா? இப்ப நான் இருக்கிறேன், என் பேரு டேனியல் ஹேகின். என் தலைக்கு வேற பேரு, என் சரீரத்துக்கு வேற பேரா? என் தலைக்கும் டேனியல் ஹேகின் தான், என் சரீரத்துக்கும் டேனியல் ஹேகின் தான். ஆமென். கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நாம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். அப்ப தலைக்கு ஒரு பேரு, சரீரத்துக்கு ஒரு பேரா? இல்ல. அவர் தலை கிறிஸ்து, நாம யாரு? சரீர கிறிஸ்து. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். நாமெல்லாம் குட்டி கிறிஸ்துக்கள். எல்லாம் சொல்லுங்க, நாமெல்லாம் குட்டி கிறிஸ்து. சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் நம்ம கிறிஸ்துவே சொல்லுது, குட்டி கிறிஸ்து சத்தியவேதம் போதிக்கிறது. ஆகவே அவர் தலையா இருக்கிறார், நாம் சரீரமாக. அடுத்த விஷயம் என்னன்னா, தலை என்ன சொல்லுதோ அத சரீரம் தான் என்ன செய்யணும். சரீரம் தான் செயலாற்ற வேண்டும். சரீரம் செஞ்சு முடிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? தலை கிறிஸ்து, நாம் சரீரமா இருக்கிறோம். இப்ப அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை யார் தான் செஞ்சு முடிக்கணும்? சரீரமாகிய நாம் தான் என்ன செய்யணும்? செய்து முடிக்க வேண்டும். வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார்.
எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக என்ன செய்தார்? தந்து அருளினார். அருமையானவர்களே கவனியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று. அப்ப அவர் தலையாக இருக்கிறார். அப்ப கிறிஸ்துதான் சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதலானவராய் இருக்கும்படி அவரை ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இங்கே நாம் பார்க்கிறோம், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் என்று. எதற்கு தலையானவர்? சபையாகிய சரீரத்துக்கு அவரை தலையாக்கினார். அவர் என்ன செய்தார்? தலையாக்கினார். யார? கிறிஸ்துவை. அதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசி. அவரை தலையாக தந்தருளினார். எவரை? கிறிஸ்துவை. இங்கே நாம் பார்க்கிறோம், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எதற்கு தலையானவர்? சரீரமாகிய சபைக்கு தலையானவர். அவர் தலை என்றால் அப்ப நாம யாரு? சரீரமாக. அது மாத்திரமல்ல, சரீரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே அநேக அவயவங்கள் இருக்கிறது. ஒரு சரீரத்திலே கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, பற்கள் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, சுண்டு விரல் இருக்கிறது. இப்படி பல அவயவங்கள் என்ன செய்கிறது? சரீரத்தில் இருக்கிறது. வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் எலும்பாகவும் மாம்சமாகவும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்று. எனவே இங்கே நாம் காண்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை அவருடைய சரீரத்தின் அவயமாக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இது மாபெரும் பாக்கியமாயிருக்கிறது. இது ஒரு மாபெரும் ஸ்லாக்கியமாக, மேன்மையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லவே இல்லை, இந்த மேன்மை இல்லவே இல்லை. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே பாருங்க அவயவமாக இருக்கிறோம். இது மாபெரும் பாக்கியம், இது மாபெரும் ஸ்லாக்கியமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்மை எங்க வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? சபையில வச்சிருக்கிறாரு. அப்படித்தானே? எங்கேயும் வைக்கல. கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? சபையில வச்சிருக்கிறாரு. அவருடைய சரீரத்துல நாம் ஒரு அவயமா இருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய சரீரத்துல ஏதோ ஒரு அவயமாக நிச்சயமா இருக்கிறோம். இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்க பத்திரமா இருந்துக்கிறோம். என்ன செய்யணும்? அங்க பத்திரமா இருந்துக்கிறணும், ஒழுங்கா இருந்துக்கிறணும். அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. கண்ணு நினைக்குது, ஒரு நாளைக்கு நம்ம காதுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்குது. நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? வாய் நினைக்குது. நாம கொஞ்ச நாள் வாய்க்குள்ள போய் என்ன செய்வோம்? உட்காந்துக்கிறோம் சொல்லி நினைக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? காது நினைக்குது. நம்ம காது கிட்ட போய் என்ன செய்வோம்? கொஞ்ச நாள் இருந்து ஒரு நினைக்குது. நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? எதுவுமே சரிப்பட்டு வரவே வராது. எந்தெந்த அவயம் எங்கெங்க இருக்குதோ அது அங்கங்க இருந்தாலும் அதுக்கு நல்லது. அதனால கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க பத்திரமா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எல்லாரும் இருக்கிறீங்களா?
எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எனவே கர்த்தர் நம்மை வைத்த இடத்திலே பாருங்க பத்திரமாய் இருக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். சண்டீர்த்தனம்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அதெல்லாம் கிடையாது, நான் அங்கதான் இருப்பேன். காது சொல்லுது, மூக்கு சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, நான் அங்கதான் இருப்பேன். எல்லாம் இருக்கிறீங்களா? சுண்டு விரல் சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, நான் நெத்தியில தான் வந்து இருப்பேன். எல்லாமே என்ன செஞ்சு குளறுபடியா ஆயிடும். நல்லா கவனிங்க. கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இருந்தாதான் அதுக்கும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும். பற்கள் இருக்க வேண்டிய இடத்துல பற்கள் இருந்தாதான் அதுவே அதுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மூக்குக்கு அது ஆசீர்வாதமா இருக்க முடியும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். அத போலதான் கர்த்தர் உங்களை அவருடைய சரீரமாகிய சபையில வச்சிருக்கிறாரு. இப்ப இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இருந்தீங்கன்னா நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அங்கேயும் ஓடினீங்கன்னா முதல்ல நீங்களே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா. உங்களுக்கே நீங்க ஆசீர்வாதமா இல்லைன்னா அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? இருக்கிறீங்களா? ஆகவே கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க என்ன செய்யணும்? ஒழுங்கா பத்திரமா இருந்து கொள்ள வேணும். அதுதான் கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆமென். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், கர்த்தர் என்னை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே பத்திரமா இருப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆமென். சில ஆட்கள் பாத்தீங்கன்னா சபைக்குள்ள தங்களை பெரிய ஆளா காமிச்சுக்குவாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. நான் அந்த சர்ச்சில் பெரிய ஆளாகும், நான் அந்த சர்ச்சில் நிறைய தசமா காணி கொடுக்குறேன், நான் அந்த சர்ச்சிலேயே எல்லாத்துக்கும் நான் வாங்கி கொடுத்தேன். நான் கர்த்தருக்கு செஞ்சது, ஊழியத்துக்கு செஞ்சது, சபைக்கு கொடுக்குறது, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கு. இதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமா தருவார். ஆமே. இதுக்குரிய அறுவடை கர்த்தர் எனக்கு தருவார். நான் பலனை கர்த்தரை எதிர்பார்க்கிறேன். ஆமே. இப்படிதான் வரும்போது தான் பாருங்க வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தருக்கு விதைக்கிறோம், ஊழியத்துக்கு கொடுக்குறோம், அநேக காரியங்களை செய்யறோம். ஆனா பாருங்க இருக்கிறன்னு தெரியாம அதை செய்யும் போதுதான் நாமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க. நம்மள ஒரு பெரிய ஆளா காமிக்கணும்னு எந்திரிச்சோம்னா அதுவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி என்ன செஞ்சிடும்? உண்டாகிடும். நம்மளை எடர பண்ணிடும், நம்மளை கீழே விளத்தாட்டிடும், நம்ம எழும்ப முடியாம என்ன செஞ்சிடுவோம்? இப்படி அநேகர் விழுந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனால எச்சரிக்கையா சில காரியங்களை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதை கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல பத்திரமா இருக்கும் பொழுதுதான் நீங்களே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயவமாக இருக்கிறபடினாலே இந்த சரீரத்தை வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது என்று சத்திய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வேசித்தனத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. இந்த சரீரத்தை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது என்று சத்திய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் கேட்கிறாரு. உன் சரீரம் யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் கேட்கிறாரு. அடுத்து சொல்றாரு, அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாய் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. அப்படி செய்யல். இப்ப 18 வசனத்தை வாசிப்போம், பிறகு நான் விளக்கி சொல்றேன். 18. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இங்க நான் பார்க்கிறோம், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று. எல்லாம் கவனிங்க. இந்த 2 வசனங்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரம். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம். எனவே இந்த அவயவங்களை வேசியின் அவயவங்களாக ஆக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறது. எதற்கு விலகி ஓடுங்கள்? வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, விலகி ஓடுங்கள் என்கிற இந்த வார்த்தை கவனிச்சு வரீங்களா? விலகி ஓடுங்கள் என்ற இந்த வார்த்தை முழு வேதாகமத்திலையும் ரெண்டு இடத்துல தான் வந்திருக்குது. எத்தனை இடத்துல? விலகி ஓடுங்கள், விலகின்ற வார்த்தை நிறைய வந்திருக்கிறது. விலகி ஓடுங்கள் என்கிற வார்த்தை முழு வேதாகமத்திலையும் ரெண்டு இடத்துல தான் வந்திருக்குது. இந்த ரெண்டு இடம் தெரியுமா? ஒன்று இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, இந்த இடம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். இன்னொரு இடம் எது தெரியுமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். எதற்கு விலகி ஓடுங்கள்? விக்கிரக ஆராதனைக்கு விலகி. எனவே விலகி ஓட வேண்டிய இடத்துல விலகி என்ன செஞ்சிடணும்? ஓடிடணும். நின்றுகிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நின்றுகிட்டு இருக்க கூடாது. விலகி ஓடிவிட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, விலகி ஓடிவிட வேண்டும். நின்று கொண்டிருக்க கூடாது. அவர்கள் தான் கூப்பிட்டார்கள், அவர்கள் தான் வற்புறுத்தினார்கள், அவர்கள் தான் ஆசை காட்டினார்கள், அவர்கள் தான் கையை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. விலகி என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, விலகி ஓடுங்கள். விலகி ஓட வேண்டும். சத்திய வேதத்திலே யோசேப் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கிறோம், ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அந்த போத்திபார், அவனுடைய மனைவி தவறான உறவுக்கு, தவறான வாழ்க்கைக்கு கையை பிடிச்சி இழுக்கிறா, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா. ட்ரெஸ் போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்று ட்ரெஸ்ஸை விட்டுட்டு செஞ்ச ஆள் ஓடிய போயிட்டான். அதனால சில நெருக்கங்களை, சில உபத்திரவங்களை சந்திச்சான். ஆனால் இறுதியாக பாருங்க, உயர்வான இடத்துக்கு, ஹையஸ்டான இடத்துக்கு வந்துட்டான். அவனுடைய கண்ட்ரோல்ல எகிப்து தேசமே என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. அவனுடைய கண்ட்ரோல்ல அந்த போத்திபாரும் அவனுடைய மனைவி என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். பலி வாங்கினா பலி என்ன செஞ்சிருக்கலாம்? வாங்கியிருக்கலாம். ஆனா எதுவுமே என்ன செய்யல. ஏன்னா இவன் தான் வளர்ந்த மனிதன், ஆவியிலே வளர்ந்த மனிதன். ஆகவே விலகி ஓட வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓட வேண்டும். அங்கே என்ன செய்யக்கூடாது? நின்றுகிட்டு இருக்க கூடாது. சில ஆட்கள்லாம், நான் அபிஷேகம் பெற்ற மனிதன். யாரு? என் மேல அபிஷேகம் நிறைய இருக்கு பிரதர், நான் அனாய்டட் பீப்புள், இனி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கீழே கண்டிப்பா உள்ள போறாருன்னு அர்த்தம். எவ்வளவு அபிஷேகம் பெற்ற ஆளும் என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாத இடத்துல என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது. நான் ஊழியக்காரன், நான் அபிஷேகம் பெற்றவன், என் மேல அபிஷேகத்தை கத்தர் அளவில்லாமல் ஊத்தி இருக்கிறாரு அப்படி என்ன செய்யக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நான் கேட்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுலை விட அபிஷேகம் பெற்ற ஆள் வேற ஆள் இருக்காங்களா? அவர் சொல்றாரு, வேலையை ஓடிடு, மரியாதையா என்ன செய்யாத, சாராய கடைக்கு பக்கத்தில் நிற்காத. சாராய கடை பக்கத்தில் நின்னா நம்மளை 10 பேர் குடிக்க இழுத்துருவான்னா அப்புறம் இதுக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எவன் வந்து நீ என்ன பண்ண பார்த்துருவோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே என்ன செய்ய போறீங்க? வேலை போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, வேலைக்கு ஓடு. ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து அவனுடைய சீரட்டை குடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வேலைக்கு ஓடு. ஏன்னா கண்டிப்பாக என்ன செய்வான்? அவனுக்கு கையில் கொடுப்பா, வற்புறுத்துவான். இந்த ஒரு டைம்டா, அடுத்த டைம் ஏசுனாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான். அவனே ஒரு ஆலோசனை கொடுக்குறான், அவனே ஒரு ஐடியா, நமக்கு தெரியாத ஐடியா அவன் கொடுக்குறான். பாவ மன்னிப்பு கேட்டுக்க,
என்ன கேட்டுங்க? இதெல்லாம் அவனுக்கு வழங்கும் கரெக்டா, மற்றதெல்லாம் வழங்காது. பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாம் இருக்கிறீங்கன்னா போயிட்டீங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, சரீரம் கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய சரீரத்தில் அவயம், இதை தீட்டுப்படுத்தாத, அசிங்கப்படுத்தாத, கேவலமான காரியத்தை யூஸ் பண்ணாத, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு என்று கர்த்தர் சொல்லும் பொழுது விலகி ஓடிடணும். நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு துணையா தான் பக்கத்தில் நின்று, ஆனால் பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? மற்ற விசுவாசிங்க எல்லாம் இருக்கிறீங்களா, அவங்களையும் இடறி விழுந்து நீங்களும் இடறி விழுந்து வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடுது. அதனால விலகி ஓட வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிடும்? விலகி ஓடிடணும். பக்கத்தை கை பிடிச்சிடும். விலகி ஓட வேண்டிய இடத்துல விலகி ஓடிடணும். ஆமென். ஆகவே கர்த்தர் இந்த 2 காரியங்களை பகிரங்கமாய் வெறுக்கிறார். பகிரங்கமாய் வெறுக்கிறார். இந்த 2 காரியங்கள் என்ன? ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று வேசித்தனம். நாமும் இந்த 2 காரியங்களை பகிரங்கமாய் வெறுத்து தள்ள வேண்டும். ஆமென். எனவே நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவமாய் இருக்கிறபடினாலே இந்த சரீரத்தை வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து விட கூடாது. இந்த சரீரத்தை வேசித்தனத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடிச்சு. இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆமென். சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய கல்வாரி பாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் நமக்காய் கொடுத்த அந்த விலைக்கிரயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இந்த ரத்தத்தை எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து இயேசுவை நோக்கி பார்த்து ஓடி வர. யாரை நோக்கி பார்த்து? யாரை நோக்கி பார்த்து? ஏன் இயேசு நோக்கி பார்த்து ஓடி வரணும்? அவர் தான் பாவத்தை ஜெயித்தவர். அவரை நோக்கி பார்த்தா நானும் பாவத்தை ஜெயிச்சிருவேன். எல்லாரும் இருக்கிறீங்களா? அதனால தான் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வாசிப்பு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், இந்த வார்த்தையை நீங்க இப்ப கவனிக்கணும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. என்ன செஞ்சு விட்டு? எதை தள்ளிவிட்டு? பாவத்தை. நம்மளை நெருங்கி நிற்கிற, அப்படி நெருக்க பார்க்குது, நெருக்கி நம்மளை பாவத்துக்குள்ள விளை வச்சு ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கிறதுக்கு பிசாசு பாருங்க கண்ணில் விளக்கணை ஊத்திட்டு சுத்தி பார்க்குறான். கர்த்தர் சொல்றாரு, நம்மை நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை என்ன செய்து விட்டு? தள்ளி விட்டு. கட்டி பிடிச்சிடல, என்ன செஞ்சு? தள்ளி விட்டு, உதறி தள்ளி விட்டு. வாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நம்மளை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளி விட்டு இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற அந்த ட்ரெக்ல, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த கோட்டுக்குள்ள, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்துல கடைசி வரைக்கும் ஓடின்னு செஞ்சிடணும், முடிச்சிடணும். எல்லாம் இருக்கிறீங்களா? இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. அதென்ன மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க? 11ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 11ஆம் அதிகாரம் விசுவாச அதிகாரம். அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஏனோக்க சொல்றாரு, நோவாவை சொல்றாரு, ஆபிரகாமை சொல்றாரு, சாராளை சொல்றாரு, ஈசாக்க சொல்றாரு, யோசேப்பை சொல்றாரு, தானியேலை சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாரு. இவங்க எல்லாம் இந்த ஓட்டத்துல ஓடி வந்து ஜெயிச்சவங்க. அவங்கள பாரு, அவங்க எப்படி ஓடி வந்தாங்கன்றத பாரு. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. பாவமான காரியத்தை உதறி தள்ளிட்டு தானியேல் மாதிரி ஓடி வந்துரு. எல்லாம் இருக்கிறீங்களா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி ஓடி வந்துரு. நோவா மாதிரி ஓடி வந்துரு. ஏனோக்கு மாதிரி ஓடி வந்துரு. அந்த ட்ரெக்ல ஓடி வந்து ஓட்டத்தை முடிச்சிரு. யாரை நோக்கி பார்த்து? இயேசுவை நோக்கி பார்த்து. இயேசுவை நோக்கி பார்த்து ஓடி வர வேண்டும். அவர் பாவத்தை ஜெயித்தவர், இச்சைகளை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசின் கிரியைகளை ஜெயித்தவர். அவரை நோக்கி பார்த்தே நீ ஓடி வந்துச்சேனா நீ என்ன செஞ்சிருவ? ஜெயிச்சிருவ. பாவ சோதனைகளை ஜெயிச்சிருவ. இங்கிட்டு இங்கிட்டு பார்க்காத. இங்கிட்டு இருக்கு பாவம், அங்கிட்டு இருக்கு பாவம், அங்கிட்டு இருக்கு பாவம் அப்படின்னு பார்க்காத.
நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளி விட்டு, எல்லாம் சொல்லுங்க, உதறி தள்ளி விட்டு இயேசுவை நோக்கி பார்த்து ஓடி வர வேண்டும். ஆமென். எனவே இயேசுவை பார்த்து கொண்டே ஓடி வந்தா பாவத்துல விழமாட்டோம், இச்சையில விழமாட்டோம், அசுத்தத்துல விழமாட்டோம், பரிசுத்தமா என்ன செய்வோம்? ஆமென் சொல்றீங்க. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரே சரீரமா இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற அவயம். சபையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயம். நான் என்னைய பார்க்கும்போது இப்படிதான் பார்க்கணும், சபையில் இருக்கவங்களை பார்க்கும்போது அப்படிதான் பார்க்க வேண்டும். என்னுடைய சரீரத்தை வேசித்தனத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. இயேசுவை நோக்கி பார்த்து ஓடி வந்து ஓட்டத்தை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றி முடிக்க. அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் வாழும் போதுதான், இதை சொல்லி முடிச்சிடுங்க, பரிசுத்தமாய் நீங்கள் வாழும் போதுதான், இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலா அடுத்த 2-3 வாரங்கள் கழிச்சு பேச போறேன். இந்த லேச சொல்லிடுறேன். பரிசுத்தமா வாழ்ந்தாதான், இருதயம் பரிசுத்தமா இருந்தாதான் விசுவாசமே வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இவ்வளவு விசுவாச அறிக்கை பண்றேன், இவ்வளவு ஜெபம் பண்றேன், இவ்வளவு இதை செய்யறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், என்ன ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சிலர் தலையை போட்டு பிக்கிறாங்க. எவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு, எவ்வளவு விசுவாச அறிக்கை பண்ணியாச்சு, எவ்வளவு பண்ணியாச்சு, ஏன் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது? பரிசுத்தமான இருதயத்தில் இருந்துதான் விசுவாசம் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பரிசுத்தமான இருதயத்தில் இருந்துதான் இது வேலை செய்யும், விசுவாசம் வேலை செய்யும். அப்ப பரிசுத்தமாய் வாழும் போதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் வேலை செய்யும். ஜெபத்துக்கு பதில பெற்றுக்கொள்ள முடியும், வெற்றியாய் வாழ முடியும். ஆமென். நான் எப்படி வேணாலும் வாழுவேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில உட்காந்துக்கிறேன், வசனத்தை கேட்பேன். அப்புறம் மற்ற 6.25 நாள் எங்க வேணாலும் போவேன், எங்க நாள் வருவேன், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிறேன், இந்த சரீரத்தை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவேன். ஆனா விசுவாசம் எனக்கு வேலை செய்யணும் பிரதர் அப்படின்னா விசுவாசம் என்ன செய்யாது? வேலை செய்யாது, வேலை செய்யாது. இன்னொரு பதிலுக்கு சொல்ல போறேன் அடுத்த 2-3 வாரங்கள் கழிச்சு. ஏன் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது? இன்னும் சில வாரங்கள் கழித்து இதை குறித்து ஒரு போதனையாகவே நான் போதிக்க போகிறேன். ஒரு தலைப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை குறித்து போதிக்க போகிறேன். ஏன் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது அநேகருக்கு ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்து பேச போகிறேன். அதுக்குரிய நோட்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கேட்டு வாங்கிட்டு. ஏன் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது? இவ்வளவு விசுவாச அறிக்கை பண்ணியாச்சு, டெய்லி விசுவாச அறிக்கை 365 நாள் பண்ணியாச்சு, இவ்வளவு விசுவாசம் ஆச்சு, இவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு, இவ்வளவு பண்ணியாச்சு, ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? அதுக்கான பதிலாம் அதில் பார்க்க போகிறோம். லேசா நீங்க சொல்றேன். ஒன்று, பரிசுத்தமுள்ள இருதயம், சுத்தமான இருதயம். சுத்தமான இருதயத்தில் இருந்தால் எது வேலை செய்யும்? விசுவாசம் வேலை செய்யும். எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், அப்புறம் விசுவாசம் எனக்கு வேலை செய்யணும். பேசின உடனே அப்படியே மலையெல்லாம் பெயர்ந்து தமிழுடைய சுக்குனர் ஆயிரணும்னா வேலை செய்யாது. ஒரு துரும்ப கூட என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. பரிசுத்தமுள்ள இருதயம், பரிசுத்தமா வாழணும். அப்படின்னா தான் விசுவாசம் ஜெபத்துக்கு பதில பெற்றுக்கொள்ள, வெற்றியாய் வாழ. எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஒரே சரீரமாய் இருக்கும்படியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டோம். ஆமென். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லார் ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஓ தேவனே, இது உம்முடைய சரீரம்பா, இது ஏன் சரீரம் இல்லை. இந்த சரீரத்தை விலைக்கிரை கொடுத்து வாங்கி இருக்கிறீர். ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி இந்த சரீரத்தை இது வாங்கி இருக்கிறீர்ப்பா. இது உம்முடைய சரீரம், இதுக்கு கணக்கு கொடுத்து ஆகணும். இந்த சரீரத்தை நான் வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், இச்சைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், அசுத்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த சரீரத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்பா, பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சரீரம் உம்முடைய சரீரம். என் சரீரத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் இது கிறிஸ்துவின் சரீரமாய் நான் பார்க்க பழக எனக்கு உதவி செய்ய ஆவியானவரே. சபைக்கு வரக்கூடிய மற்ற எல்லா விசுவாசிகளையும் பார்க்கும் போதும் இவங்களும் கிறிஸ்துவின் சரீரம் என்று பார்க்க எனக்கு உதவி செய்யும். ஓ தேவனே ஸ்தோத்திரம்பா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உரியவைகளாகிய உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரீரத்தின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சரீரம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தை விளக்கமாறு கொண்டு அடிச்சுக்கிறது, தலையில டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிறது. கிறிஸ்தவங்க பாருங்க, ரசிக்கப்பட்டவங்க செருப்ப கலத்தி அடிச்சுக்கிறது, தலையில டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிறது.
ஏன்னா அதோட மதிப்பு தெரிகிறது கிடையாது. இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரம். விளக்குமாற கொண்டியோ செருப்பை கொண்டியோ தலையில் அடிக்கக்கூடாது, சரீரத்தை அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. குறிப்பாக பிள்ளைகளை நீங்கள் விளக்குமாற கொண்டோ செருப்பை கொண்டோ அடிக்கக்கூடாது. குச்சி இருக்குது, குச்சி வச்சு அடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அசிங்கமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கல் எடுத்து மண்டையை உடச்சிக்கிறது, தான் மண்டையை உடச்சிக்கிறது, கத்தி எடுத்து கீறிக்கிறது கையில் கழுத்தில் அப்படின்னு கோபத்தில் பண்ணக்கூடாது. அப்படிலாம் கர்த்தருடைய சரீரம். அங்கே கரண்டியை சூடு வச்சு உடம்புல சூடு வச்சுக்கிறது, காய வச்சு சூடு வச்சுக்கிறது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. இது கர்த்தருடைய சரீரம். நம்மை நாமே அர்ப்பணிப்போம், நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம் கர்த்தருக்கு. கர்த்தாவே இந்த சரியை நான் பார்த்துக்கிறேன்பா, இந்த பத்திரமா பார்த்துக்கிறேன்பா, இதுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணும். தகப்பனே இந்த சரீரத்தை நான் இஷ்டம் போல நடத்த போகிறது கிடையாது. ஆவியானவர் இன்றைக்கு என் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. இதுக்கு நல்ல உணவுல கொடுப்பேன், இந்த சரியை கவனிச்சுக்கிடுவேன், இந்த பத்திரமா பார்த்துக்கிடுவேன்பா. மற்ற உலக மனுஷனை போல தாறுமாறா அந்த சரீரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன், தாறுமாறா அந்த சரீரத்தை நடத்த மாட்டேன். ஆவியானவர் இன்னைக்கு ஞானத்தையும் புத்தியும் தாரும். உதவி செய்யுங்க ஆவியானவர் எனக்கு. நாம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழும் பொழுதுதான் விசுவாசம் வேலை செய்யும். விசுவாசம் வேலை செய்யும், இல்லைன்னா விசுவாசம் வேலை செய்யாது. பரிசுத்தமான இருதயத்திலிருந்து தான் விசுவாசம் சுகத்தை பிறப்பிக்கும், வெற்றியை பிறப்பிக்கும், ஆரோக்கியத்தை பிறப்பிக்கும், ஐஸ்வர்யத்தை பிறப்பிக்கும், ஜெயத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலம் தாறுமாறா இருந்துச்சுன்னா விளைச்சல் வராது. அதை சுத்தம் பண்ணாதான், கிளீன் பண்ணாதான் அந்த நிலத்துல விளைச்சல் வரும். இருதயத்தை, உங்க இருதயத்தை நீங்க சுத்தம் பண்ணாதான், பரிசுத்தம் வச்சுக்கிட்டாதான் விசுவாச வேலை செய்யும், அறுவடை உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. ஓ தேவனே, இன்றைக்கு எங்களோட நீர் பேசினீர்ப்பா, வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர். ஓ தேவனே, உங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ தகப்பனே, உங்க ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாறட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சரீரத்தை பத்திரமாய் பார்த்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர். கிறிஸ்துவின் சரீரம் என்கிற அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தாவே, சபைக்குள்ளே ஒற்றுமை உண்டாகட்டும், ஒருமனப்பாடு உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும். பிரிவினைகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிரிவினைகளும் இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். சபையிலே ஒருமனப்பாடு, ஐக்கியம், ஒற்றுமை, நல்ல ஒரு பரஸ்பர ஐக்கியம், உறவு உண்டாகட்டும், நல் உறவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே, சபைக்குள்ளே ஒருமனப்பாட்டை தருகிறீர், அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில்.